நம்ம ரீசன்ட் கேஸ்ல எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா காவல்துறையில் மறுப்பு இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசின கேசஸ்ல கூட பார்த்தோன்னா இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை நாங்கள் பல முறை ஸ்டேஷன்ல சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கம்ப்ளைண்டின் பேர்ல எடுக்காதனால நாங்கள் விட்ரா பண்ணிட்டே வந்திருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல உட்காந்துருக்க ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரா நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு என் வேலை முடியணும். அவர் யாரா இருந்தாலும் அப்ப போயிட்டு இல்லைங்க என் கம்யூனிட்டி சேர்ந்த அதே பீப்புள் தான் அங்க இருக்கணும்னு நம்ம விரும்புறோமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. புல்லட் சரி ஓகே, இந்த இன்சிடென்ட் இப்பதான் நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதையும் அவர் சொன்னோம் இல்லையா, இப்ப அவருடைய தந்தை பூபதி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 அவர் ஒரு புல்லட் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி அந்த புல்லட்டை இந்த சமூகத்தை சேர்ந்த அதாவது ரொம்ப இன்னும் கேவலமா சொல்லணும் அப்படின்னா, பட்டியலினன்றதை தாண்டி ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த இந்த இடத்துல வண்டி ஓட்டணுமா அந்த வண்டியை வீடு புகுந்து அடிச்சு போட்டிருக்காங்க. எல்லாரும் நடக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல கூட நடந்து போக கூடாதான். ஓகே, ரோட்ல நடந்து போனாலே கத்தி எடுத்து நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரோட்ல நடந்து போக, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பறையர் சமூகத்தை சார்ந்த நீன்றது நான் கொஞ்சம் இதுவா சொல்றேன். இன்னும் அந்த வேர்டை கேவலமா யூஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு வேட்டி கட்டினாலோ ஒரு லுங்கியை கட்டினாலும் வந்துட்டு அவங்க மடிச்சு கட்டக்கூடாது அந்த இடத்துல. இவங்களுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் இப்படியும் இன்னும் மனிதர்கள் இருக்காங்க. இதுவும் அந்த இடத்துல பெருசா சொல்லப்படுது. 3வது விஷயம் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. அவங்க முன்னாடி இவங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டியல் சமூக இளைஞர் வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் வந்து கைகள் வெட்டப்பட்ட நிலையில் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரார். இதற்கு காரணம் என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சாதிய மோதல் இருக்கு, இதன் காரணமாகத்தான் வந்து வெட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து எல்லாருமே ஒன்னாதான் இந்த பசங்க எல்லாமே இருந்திருக்காங்க, ஒரு முன்விரோதம் காரணமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல டிஐஜி வந்து இது மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சொன்ன மாதிரி மேலப்பிடாவூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. இது நமக்கு வந்து புல்லட் ஓட்டினா கையை வெட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க வருது. ஏன்னா இப்போ என்ன ஒரு விஷயம் இங்க பார்க்கப்படுதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களே இன்னைக்கு வந்து ரொம்ப தைரியமா வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மீடியா எடுத்துக்கிட்டு ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இது நியூஸா வர்றதை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களை வெளியே வந்து நேரா பேசும்போது வந்து அவங்களுக்கும் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா. ஏன்னா பொய்யா சொன்னா இது எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம வந்து அவதூறு பரப்பினா நம்ம மேல போலீஸும் ஆக்ஷன் எடுக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி அவங்க சொல்லும் போது ஸ்டில் ஏன் போலீஸ் நம்ம ரீசன்ட் கேஸ்ல எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காவல்துறையில் மறுப்பு இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசின கேசஸ்ல கூட பார்த்தோன்னா இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை நாங்கள் பல முறை ஸ்டேஷன்ல சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கம்ப்ளைண்டின் பேர்ல எடுக்காதனால நாங்கள் விட்ரா பண்ணிட்டே வந்திருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது அகெயின் ஒரு ஜாதிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம ஸ்டில் டே 1லேருந்து இன்னி வரைக்கும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்குது. ஆணவ கொலைக்கு நம்ம நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அது வேண்டாம் ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதான். இது எல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு விஷயம் இங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இப்போ எல்லா விஷயமும் இருக்கு. ஜாதி எதுல பார்க்கப்படுது அப்படின்னா, நீ பேசக்கூடாது, இந்த தெருவுக்குள்ள இவங்க வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஏன் ஒரு பீப்புளோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் எங்கேயோ போறேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எங்கேயோ போறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல உட்காந்துருக்க ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரா நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு என் வேலை முடியணும். அவர் யாரா இருந்தாலும் அப்ப போயிட்டு இல்லைங்க என் கம்யூனிட்டி சேர்ந்த அதே பீப்புள் தான் அங்க இருக்கணும்னு நம்ம விரும்புறோமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. 1. 2வது ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகுது, ஒரு பிளட்டே வருது அப்படின்னா, அப்ப தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பிளட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதில் வேணான்னு சொல்றோமா? எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்க, இங்க இருந்து எனக்கு பிளட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். இதுல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மக்கள் ஏன் இதுக்கு மட்டும் இன்னும் ரெடியா இல்லைன்றது தான் இங்க கொஸ்டினா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டும் அதே மாதிரி தான் சொல்லப்படுது. என்னன்னா அந்த ஊர்ல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மேலப்பிடாவூர், அந்த ஊர்லயே இவங்க இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் தலித் சமூகத்தை சார்ந்த குடும்பம்னு சொல்லப்படுது. ஓகே, மற்றவங்க எல்லாம் வேற வேற சமூகத்தை சார்ந்தவர்கள். அதாவது இவங்க எப்படி இதை டிஃபைன் பண்றாங்கன்னா, உயர் சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள், கீழ் சாதி சமூகத்தை சார்ந்தவர்னு மென்ஷன் பண்றாங்க. பட் இது எப்படி முடிவுன்னு தான் தெரியல. விச் இஸ் அகைன்ஸ்ட் லா. நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னா, இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது எல்லாருமே ஈக்குவலி ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ், செக்ஸ், காஸ்ட், ஜெண்டர், கம்யூனிட்டி அப்படி இருக்கும் போது, ஏன்னா இப்ப எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா லாவே ஒரு விஷயம் சொல்லிடுச்சு. ஒண்ணு அதை தாண்டி கல்ச்சரல் வேல்யூஸ் அது இதுங்கிறத வந்து நீ
பீப்புள் காட்டுறாங்க, மக்கள்லாம் எல்லாத்துலயும் காட்டணும், எல்லாத்தையும் காட்டாம அவங்களுக்கு வேணுன்றதுல மட்டும் காட்டுறதா சொல்லப்படுது. இங்க என்ன அப்படின்னா ஒரு 19 வயது இளைஞர், அதாவது ஒரு ஐயாசாமி அப்படிங்கிற ஒரு கையை தான் இங்க வெட்டியிருக்காங்க. கை துண்டுகள் ஆக்கப்பட்டு மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் அதுக்கு இப்போ வந்து அதுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்துட்டு 3rd இயர் மேத்தமேட்டிக்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காரு. அவரோட அண்ணன் இந்த இடத்துல வந்து முனியசாமி, இவங்க 2 பேரு. இவங்களோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் செல்லம்மா அப்படின்னு சொல்லப்படுது. பட் ராமன் அவங்க அப்பா சிறு வயதுல இறந்துட்டதுனால அவங்க அப்பாவோட தம்பியான பூபதிக்கே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி இருக்கு. இன்னொன்று என்னன்னா இவங்க மாடி வீடு கட்டியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது புல்லட். சரி, ஓகே, இந்த இன்சிடென்ட் இப்பதான் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அதையும் அவர் சொன்னோம் இல்லையா, இப்போ அவருடைய தந்தை பூபதி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 அவர் ஒரு புல்லட் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி அந்த புல்லட்டை இந்த சமூகத்தை சேர்ந்த நீ, அதாவது ரொம்ப இன்னும் கேவலமா சொல்லணும் அப்படின்னா பட்டியலினன்றதை தாண்டி ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த நீ இந்த இடத்துல வண்டி ஓட்டணுமா அந்த வண்டியை வீடு புகுந்து அடிச்சு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு புல்லட்டை முன்னாடி அடிச்சு உடைச்சிருக்காங்க அவங்க. இவங்களெல்லாம் சேர்ந்துதான் அப்பயும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்பயும் போலீஸ் எந்த வித ஆக்ஷனும் அங்க எடுக்கல. பீப்புள் இதை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் கேட்கிற கேள்வி அதுவா தான் இருக்கு. ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஆமா, திரும்ப இந்த விஷயம் வந்து ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்காரு. ஏன்னா இங்க ஸ்டேஷனுமே இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்க D2 காவல் நிலையம் சிப்காட் மானாமதுரை வட்டம் சிவகங்கை அந்த காவல் நிலையத்துல தான் போய் புகார் கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப. பட் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கப்படலை இந்த இடத்துல. அப்படி ஒன்று சொல்லப்படுது. சரி, இதுதான் இவ்வளவுதான் இவங்க கொடுத்த ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. பீப்புள் வந்து இந்த இடத்துல சில விஷயத்த பெருசா லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இவ்வளோ நாளா நாங்க எதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொதல் விஷயம், எல்லாரும் நடக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல கூட நடந்து போகக்கூடாதான். ஓகே, ரோட்ல நடந்து போனாலே கத்தி எடுத்துட்டு நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரோட்ல நடந்து போவ. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பறையர் சமூகத்தை சார்ந்த நீன்றது நான் கொஞ்சம் இதுவா சொல்றேன். இன்னும் அந்த வேர்டை கேவலமா யூஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் எப்படி ரோட்ல நடக்கலாம், அதுவும் நாங்க உயர் சாதி சமூகத்தை சார்ந்த நாங்க நடந்து போற ரோட்ல நீ எப்படி நடக்கலான்ற கேள்வியும் அங்க வந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க ஒரு வேட்டி கட்டினாலும் ஒரு லுங்கியை கட்டினாலும் வந்துட்டு அவங்க மடிச்சு கட்டக்கூடாது அந்த இடத்துல. இவங்களுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் இப்படியும் இன்னும் மனிதர்கள் இருக்காங்க. இதுவும் அந்த இடத்துல பெருசா சொல்லப்படுது. மூணாவது விஷயம் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. அவங்க முன்னாடி இவங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. ஓகே, இன்னும் தாண்டி சில கொடூரங்கள் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்ன்ற ஒரு விஷயம் அவங்க பெருசா பேசப்பட்டு இருந்தது. நீ எப்படி நீ வந்துட்டு எங்க சமூகத்துக்கு நிகரா நீ வீடு கட்டலாம், நீ சம்பாதிக்கலாம், நீ வசதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு. அவனுக்கு தகுதி இருக்கு, கட்டுறான். இதுல அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க கட்டுறாங்க. உன்னால முடிஞ்சா வந்து நீ கட்டு, இல்லைன்னா உனக்கு என்னவோ அதை நீ பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா அந்த இடத்துல. அதையும் தாண்டி என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இல்லை அவங்க வீட்டை சுத்தினா அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு வேலி வச்சு அடைச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த ஆடு மாடெல்லாம் வச்சு இது பண்ணாங்க இல்லையா. அவங்க சொல்றாங்க ஆடு மாடை வச்சு எங்களால் வளர்க்கவே முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்ததையும் வந்து நைட்டோட நைட்டை கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. இதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டீ கடைக்கு அந்த ஊர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட எங்களை விட்டது கிடையாது. இந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு நீ ஒரு டீ போட்டு கொடுத்தாலும் உன் கடையை நான் அடிச்சு உடைப்பேன். ஓகே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நீ அடுத்தது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்களையும் மிரட்டி வச்ச ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. இது வந்து பாதிக்கப்பட்டவங்களே அவங்க அப்பாவே பாதிக்கப்பட்ட அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க. அவங்க அம்மா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வெளியே ஒரு 4 தெருவுக்கு போக முடியாது, போனால் கத்தி வச்சுட்டு நிற்பானுங்க ரோட்ல, நீ எப்படி ரோட்ல நடந்து வரலாம் சுதந்திரமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி உயிருக்கு பயந்து நான் வீட்டுக்குள்ள வந்து ஒடுங்கின காலங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையும் தாண்டி இப்ப இவர் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது கையை வெட்டிட்டு போனாங்க இல்லையா. வெட்டிட்டு போகும்போது இவர் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா. கூட்டிட்டு போன டைம்ல இவங்க வீட்டை அடிச்சு மொத்தமா உடைச்சிருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க வீடு. அதாவது ஜன்னல் அடிச்சு உடைக்கிறது, எல்லா உள்ள இருக்க திங்ஸ் வெளியே எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது தடவை நடக்கிறதுலேருந்து நாங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா D2 காவல் நிலையம் சிப்காட் இந்த இடத்துல போயிட்டு நாங்கள் திரும்ப நாங்கள் எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தும் எந்தவித ஆக்ஷன்ஸும் இன்னைய தேதி வரைக்கும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டுக்கு யாராவது வெளியூர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்கல்ல, அந்த ரிலேட்டிவ்ஸை கூட ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. இல்லை வீட்டுக்கிட்ட வராங்கன்னா அவங்களையும் மிரட்டி ஓட விடுறது, அங்கேருந்து உயிருக்கு பயந்து த்ரெட்டனிங் ஃபேக்டர் கொடுத்து அவங்களை அங்கேருந்து ஓட விடுறது. இவ்வளோ விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எப்படி இவ்வளவு நாள் நடந்திருக்கு, போலீஸ் என்ன பண்ணிருக்கு எடுக்கலையே. இதெல்லாம் நடக்குது, போலீஸ் இதை எப்படி விரோதம் இந்த இடத்துல சொல்ல முடியும்? எப்படி அதாவது சொல்லவே முடியாது இந்த இடத்துல. அதையும் தாண்டி தான் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 பேர் மேலே இங்கே வந்து வைக்கிறாங்க ஒரு அலிகேஷன்ஸ். யாருன்னா வல்லரசு 21 வயசு, அது வயசை பார்த்துக்கணும் அந்த இடத்துல. ஆதீஸ்வரன் 22 வயசு, வினோத் 21 வயசு. இவங்க 3 பேரும் தான் இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து திரும்ப இந்த ஜாதி வெறுப்பு, ஜாதிய கொடுமை, அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ 2K கிட்ஸுக்கு ஜாதி வெறி
அவங்க அதை இப்போ சொன்னோம் இல்லையா, ஐயாசாமி அவங்க அண்ணன் வந்து முனியசாமி பேசும்போது அவர் சொல்றாரு இவ்வளோ விஷயங்களும் இந்த 3 பேர் தான் வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்ட போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தும் அவரும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இந்த இடத்துல எடுக்கலன்னு சொல்லப்படுது. அதாவது போலீஸ் அஃபிஷியல்ஸை தாண்டி இவங்களும் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் கேட்குற விஷயம் அதுதான் திரும்ப எல்லாம் சரிங்க, போலீஸ் ஒரு வாட்டி அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்தா இந்த விஷயம் திரும்ப நடந்திருக்காது இல்லையா. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறது, வார்ன் பண்ணுறது இல்லை, ஏன்னா இந்த ஜாதியில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும், நீயா அவனை வீணாக பகச்சுக்கிற, அவன் சொல்கிறத கேட்டுட்டு நீ போக வேண்டியது தானே. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக திரும்ப வந்ததுனால தான் இப்போ இது கைகள் வெட்டப்பட்டு திரும்ப நான் சொல்கிறேன் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ பெருசாக்கப்பட்டு இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுது. பார்த்து கிட்டத்தட்ட போட்டிருக்க செக்ஷன்ஸும் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இதில் போட்டிருக்காங்க. அதாவது BNS ஆக்டில் போட்டிருக்காங்க, SC/ST ஆக்ட் போட்டிருக்காங்க, நமக்கு நல்லா தெரியும் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 296 Clause 1 ஆஃப் BNS ஆக்ட் போட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு பொது வெளியில் நின்று ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக தவறுதலாக பேசுகிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் 3 மாதம் பனிஷ்மெண்ட் 2 1000 ரூபா ஃபைனு. அடுத்தது 126 Clause 2 ஆஃப் BNS. இது என்ன சொல்லுதுன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேலி போட்டு ஒருத்தவங்க அவங்களை அடைக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வராமல் பண்ணுறது, ரோட்டில் போனாலும் அவங்கள ஃபர்தராக மூவ் பண்ண விடாமல் பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு வந்துட்டு 1 மாதம் ஜெயில் 5000 ரூபா ஃபைன். 3வது செக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா செக்ஷன் 118 Clause 1 ஆஃப் BNS. இது என்ன சொல்கிறாங்கன்னா தெரிஞ்சே ஒரு வெப்பனை வச்சு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விளைவு ஏற்படுத்துறது. இப்போ கத்தி வச்சு இங்கே இது பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ பார்த்தாலும் கையில் கத்தி வச்சு மிரட்டுறது, கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறது, அந்த விஷயம் இல்லை, கத்தி வச்சு தட் இஸ் அ டேஞ்சரஸ் வெப்பன், அது லாக் அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான் இல்லையா. அதுக்கு இங்கே என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 வருஷம் to 20,000 ரூபா. இது நான் பெயிலபிள் செக்ஷன். ஓகே, அடுத்தது வந்து செக்ஷன் 351 Clause 3. இது என்ன சொல்லுதுன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன். அதாவது இதுக்கு வந்து மினிமம் 2 years to மேக்ஸிமம் 7 வருஷம். இதுவும் பெயிலபிள் நான் பெயிலபிள் ரெண்டு நேச்சர்லையும் இருக்குது. அதாவது திரும்ப ஒருத்தவங்களை ஒரு விதத்தை சொல்லி த்ரெட்டன் பண்ணி மிரட்டிட்டே இருக்கிறது. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இதில் ஃபைனலாக SC/ST ஆக்டில் வந்து செக்ஷன் 3 Clause 1 R சப் கிளாஸ் S போட்டிருக்காங்க. இது வந்து 6 months to 5 years இம்ப்ரெசன்மெண்ட் ஃபைனு. இது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஜாதி பேரை சொல்லி இங்கே திரும்ப அசிங்கப்படுத்துறது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ லாஸ் இருந்தாலும் மேலே ப்ரிவைல் ஆக போகிற லா வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதுவே ஒரு விஷயத்தை ஈக்குவல்னு சொல்லும் போது இது யாருமே அது வந்து மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஜாதி பேரை சொல்லி குத்தி காமிச்சு திரும்ப அவங்களை கேள்விகள் கேட்கறதுனால இந்த செக்ஷன்ஸ் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. திரும்ப இதன் பேரில் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி. இப்போ இங்கேயும் நமக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஆக்ஷன் எடுங்க, அந்த ஆக்ஷனே எடுக்காம இருந்த அந்த போலீஸ் அஃபிஷியல் மீது ஆக்ஷன் எடுங்கன்னு தானே இப்போ நமக்கு சொல்ல தோணுது இந்த இடத்துல. அதையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை மூடி மறைக்க தான் இந்த இடத்துலையும் பார்த்துருக்காங்க முன்வேறு வரைக்கும். ஏன்னா இவங்களும் சின்ன பசங்க இவங்களுக்கு முன்னாடி எதுவும் வந்துட்டு இது ஒரே ஊரை சார்ந்தவங்க, இவங்களுக்கு வாய் சண்டைகள் இருந்தது, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னா இது அப்படி 3 பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்களா இல்ல சும்மா தான் இருக்காங்க. அவங்க பின்னாடியும் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு, கிரிமினல் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு அவங்க பின்னாடியும். இதுதான் இருக்கு கிரிமினல் ஹிஸ்ட்ரி ஷீட்ல இருக்க ஒரு பர்சன்ஸ் தான் அவங்க 3 பேருமே. ஸோ ஜாதியின் பெயரால், ஜாதி கொடுமை, ஜாதி இது பெயரால் வந்துட்டு ஏன்னா நம்ம திரும்ப இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர்னா இப்போ பெரியார் காலத்தில் திரைப்பட இயக்குனர் கௌதமன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, எதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து ஜாதியை மையப்படுத்தி நீங்க படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பி இதே கண்டனம் எழுந்ததுதானே இந்த பேட் கேர்ள் மூவிக்குமே. ஏன்னா இப்போ அந்த வெற்றிமாறன் ஆகட்டும், இன்னும் சில ரஞ்சித் ஆகட்டும் இயக்குநர்கள் அங்கே வந்துட்டு இப்போ நம்ம பரியரும் பெருமாள் தான் நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். இந்த சில சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு மேலேறி எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு வர மாதிரி நீங்க மூவி எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பிராமண சமூகத்தை நீங்க ஏன் இந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும்? ஏன்னா இந்த மூவி வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த இடத்துல. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப்பை லீட் பண்ணுவேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், யார் கூட வேணா எப்போ வேணா போய் நான் செக்ஸ் வச்சுப்பேன். இதோட ஓகே நீங்க பெண்ணியம் பேசுறது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சுதந்திரம் ஃபெமினிசம் எல்லாமே பேசலாம். ஆனா இதெல்லாம் பேரண்ட்ஸ் தட்டி கேட்கும்போது நான் சூசைட் பண்ணிப்பேன். இது வந்து மூவியோட மாரல் கிடையாது. இதுதான் அந்த மூவி சொல்லுது. ஸோ ஒரு பக்கம் ஜாதியை சார்ந்த ஒரு விஷயம், இன்னொன்று சொசைட்டிக்கு தப்பா கொடுக்குற ஒரு விஷயமும் அந்த மூவி பார்க்கப்படுது. ஸோ திரும்ப இப்போ என்ன ஆகுது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பக்கம் ஸ்டில் சில ஜாதிகள் வந்து சஃபர் ஆகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்க மேலே வந்துட்டும் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது அது இன்னும் ஜாதியை தாண்டி அந்த மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறி கொண்டு தான் இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிற மூவிஸ் எல்லாமே. அப்போ அது அகெயின் ராங் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே பீப்புளுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் போல, இந்த ஜாதி இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் போல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது பெரியார் ஆகட்டும், ஈவேர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாரதி ஆகட்டும், ஏன்னா ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு சொன்ன ஒரு விஷயமாகட்டும், இது எல்லாமே தாண்டி இப்போ நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கு. என்னன்னா ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ எங்கேயாவது போறோம், சொல்ற மாதிரி ஒரு பிளட் ஏற்றிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை, நமக்கு உயர் அதிகாரிகள் மூலியமா நமக்கு ஏதாவது வேலையாகணும் போது மட்டும் யாருக்கும் ஜாதி தெரியறது இல்லை. அப்ப அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அட் த எண்ட் ஆஃப் த டே என் வேலை எனக்கு முடிஞ்சாகணும். பட் அதெல்லாம் தாண்டி நான் சும்மா உட்காந்துருப்பேன், நான் கேலி பேசுவேன் அப்படின்னும் போது மட்டும் ஜாதின்றது ஒண்ணு எங்கேருந்து முளைக்குதுன்னு இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது.
ஸோ அதுதான் பெரிய தவறு. இங்க வந்து ரெண்டுமே குற்றம் இருக்கு. இதை வளர்க்க விட்ட காவல்துறை மேலேயும் தப்பு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, பொதுவாகவே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது மனித மனங்கள்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பண்ணாததுமே தப்பு இருக்கு. ஸோ இங்க சேர்ந்து தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட நன்றி.